இந்த அடைவு தேர்வுக்கான வினாத்தாளுக்கான விடைகள் தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு மதிப்பெண் வினாக்கள் 2024-25. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிகோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான். கேட்டவர் மகிழ பாடிய பாடல். தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளர் பெயர். பாடல் கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். எட்டு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் பாரதியார். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுறம் மொழிகள் அணி. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை எதுகை. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்வதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். விடை செய்தி 1 மற்றும் 3 ஆகியன சரி. பாடியுமில் பனிக்கடல் பருகி என முல்லைப்பாட்டு அடியுள் நடத்தும் அறிவியல் செய்தி. கடல் நீர் ஆவியா நேர்மாறு. பெரிய மீசை சிரித்தார் சொல்லுக்கான தொகையின் வகை அன்மொழி தொகை. 15வது கேள்வி. பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க. 3, 1, 4, 2. நீடுதுவில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்பட்டவர் பாரதியார். பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டின் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்தது. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்று. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உரும்பு. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். 21. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாளை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை. இன்மையிலும் விருந்து. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என பாடியவர் ஔவையார். கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைபடு கடாம். வானிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? உனது அருளே பார்ப்பன் நடியேனி யார் யாரிடம் கூறியது? இறைவனிடம். குலசேகர ஆழ்வார். தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. விடை தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொழியை. குலசேகர ஆழ்வார் புத்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றதை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி உரையை. பால் வலுவமைதி, திணை வலுவமைதி. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இது டேஸ் வலுவமைதி, கால வலுவமைதி. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூரி செப்பேடு குறிப்புணர்த்தும் செய்தி. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஸ் வினா.
அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொரு கூறியது டேஸ் வினை விடை. அறியாவினா சுட்டு விடை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது கல்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் மன்னன் இறைவன். குறிப்பு விடைகள் 5 வகைப்படும். சதம் என்பது 100, வினா 6 வகைப்படும், பொருள்கோள் 8 வகைப்படும். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்த நிலங்கள். கூற்று 1 போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2 அவருக்குள்ள இருந்த கலைத்தன்மை வளரது உதவியது. கூற்று 1 மற்றும் 2 சரி. மலர்கள் தரையில் எப்போது நழுவும் தளர பிணைத்தால். தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம், அங்கு வறுமை இல்லாததால். நாற்பத்தி 6 அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலையை பற்றி கூறுவது டேஸ் திணை அகத்திணை. மருத நிலத்திற்கான தெய்வம் இந்திரன். நெய்தல் நிலத்திற்கான சிறுபொழுது ஏற்பாடு. கம்பரை ஆதரித்தவர் சடையப்பவல்லர். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க உழவு ஏர் மண் மாடு. மாலவன் குன்றம் போனார் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் முறை குறிப்புவை முறையும் திருப்பதியும் திருத்தணியும். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் நெறியோடு நின்று காவல் காப்பவர். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்ட. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்பூசி கருதியது சிலப்பதிகாரம். புறத்திணைகள் 12 வகைப்படும். மதில் போர் பற்றிய திணைகள் நொச்சி ஒழுங்கி. இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்டவர் MS சுப்புலட்சுமி. சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் மாப்போ சிவஞானம். செல்வத்தின் பயனே ஈதல் இவ்வடியில் இடம்பெற்ற நூல் புறநானூறு. தண்டும் கொடியுமாக ராமானுசரை பூரணர் வர சொன்னார். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடிகள் குறிப்பிடுவது இடையறாத அறப்பணி செய்தலை. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருளின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோம். அது என் பெருஞ்சாத்தன். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் நிகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலை அமைந்த பாவினம் அகவற்பாம். கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளலோசை. இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் தூய துறவி. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான். இப்போது வடிகளில் கற்காலம் என்பது தலை விதி. இந்த கேள்வி இல்லை, இருந்தாலும் நீங்க ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்க என்று டேஸ் டேஸ் வேண்டினான் கருணையன் எலிசபெத்துக்காக. வாய்மையே மழை நீராகி தொடரில் வெளிப்படும் மணி உருவகம். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். பிரித்தால் பொருந்தாத துடைத்தது கால் உடை காலால் உடைத்தல். மெய்கீர்த்தி என்பது புலவர்களால் எழுதப்பட்டு தச்சர்களால் கல்லால் பொறிக்கப்படுபவை. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசனின் புதினம் சேரமான் காதலி. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இப்பழமொழி உணர்த்தும் பொருள் உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்து முடித்திட வேண்டும். அடுத்தது பாருங்க, பாடலடி வினாக்கள். பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை இப்பாடல் இடம்பெற்ற நூல் முல்லை பாட்டு. விருச்சி என்பதன் பொருள் நற்சொல். கைதொழுது 3ஆம் வேற்றுமை
தொகை. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்கள்: அரும்பு, பெருமுது. அடுத்தது பாருங்க. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முன்னின்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. பாடின் ஆசிரியர் சித்திரனார். பண்பு தொகையை தேர்ந்தெடுக்க: செந்தாமரை. தும்பி சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுக்க: வண்டு. பாடல் இடம்பெற்ற நூல்: கனிச்சாறு. அடுத்தது பாருங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரி நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் என் தமிழ்நா என்பதை பிரித்தால் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. செந்தமிழ் என்பது பண்பு தொகை. உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? தமிழ் மொழியை. வேறார் புகழுரையும் வேறார் என்பது வேற்று மொழியினர். அடுத்தது பாருங்க. பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும். இந்த பாட்டுக்கு இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பாடலில் அமைந்த மோனையை எடுத்தெழுதுக: பகர்வனர், பட்டினம். காருகர் என்பதன் பொருள்: நெசவாளர். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள்: அகிலும், சந்தனம். அடுத்து பாருங்க. பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்கை என்னும் பூஞ்சையை சேக்கை பரப்பி இங்கன் திருத்தி அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதினுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கனா புலிந்தான் மீதே. இப்பாடல் இடம்பெற்ற நூல்: தேம்பாவணி. பாடலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். பாடல் இடம்பெற்றுள்ள அடி எதுகைகள்: சேக்கை. சேக்கை என்பதன் பொருள்: படுக்கை. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல. இந்த பாட்டுல இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். பாடலின் ஆசிரியர் கீரந்தையார். அடுத்தது 99. ஊழ் ஊழ் இலக்கண குறிப்பு தருக. அடுக்கு, தொடர். அடுத்து 100வது கேள்வி. விசும்பு என்ற சொல்லின் பொருள்: வானம். ஸோ அவ்வளவுதான் மாணவர்களே, இந்த அடைவு தேர்வுக்கான விடை குறிப்புகள். இந்த விடை குறிப்புகளை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கே ரொம்ப யூஸ் ஆகும். இதோட பிடிஎஃப், ஆன்சர் கீ பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பிடிஎஃப்னு நீங்க டைப் பண்ணுங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி தேர்வு வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.